Hello guys, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின் அண்ட் ஈத்தரியம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பில் வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிடுவேன். சேனலில் நான் மட்டும் தான் போஸ்ட் போடுவேன். உங்களால் வந்து அதை எந்த மெசேஜும் டைப் பண்ண முடியாது. அதே குரூப்பில் போனீங்கன்னா உங்களால் வந்து பீப்புள்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ஷன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். நீங்களாக சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பிடிசி வீக்லியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணி நமக்கு க்ளோஸ் வச்சிருந்து இங்கே இடத்துல வந்து ஒரு கீ லெவல் டெய்லி கீ லெவல்லேருந்து நமக்கு வந்து ஒரு சின்ன பம்ப் கொடுத்துருந்தோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீக்லியில் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி நமக்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்றதுனால நமக்கு வந்து பேரிஷாக தான் இருப்போம். ஆனால் வந்து இதில் நீங்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து நமக்கு புல்லிஷில் தான் இருக்கும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த லோவை எனக்கு பிரேக் பண்ணி எனக்கு வந்து ஒரு விக்கோ இல்லை வந்து க்ளோஸாக எனக்கு வச்சா மட்டும்தான் எனக்கு வந்து இது வந்து பேரிஷாக மாறும். அது வரைக்கும் வந்து எனக்கு புல்லிஷ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் அப்படி கீழே வந்துட்டு கூட எனக்கு வந்து ப்ரைஸ் இப்படி மேலே போனால் கூட எனக்கு வந்து ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புல்லிஷில் தான் இருக்கும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ பேரிஷாக மாறலை மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். ட்ரெண்ட் லைன் மட்டும் தான் பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து நம்ம ஃபுல்லாக ஓல்டு செட்டப்பே வந்து நமக்கு வந்து பெரிசாக மாறிட்டான்னு சொல்ல முடியாது. இவ்வளோ தூரம் நமக்கு கீழே வந்தால் கூட நமக்கு வந்து அது ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா புல்லிஷில் தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பம்பாக இருக்கா பார்த்தீங்களா, இதுக்கு எதுக்கு ரீசன், இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் டோட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைன் ஒன்று வருது வீக்லியில். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக வந்து டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே போயிருக்கான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டோட்டல் டூவில் பாருங்கள் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ட்ரெண்ட் லைன் வந்து மேஜராக மீட் ஆகிற இடம் அந்த இடத்த டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கான். இது வந்து யூஎஸ்டிடி சார்ட் வந்து தெரியாதவங்க பிட்காயினுக்கு ஆப்போசிட் பேர் இது. ஸோ பிட்காயின் கீழே விழுந்தால் இது மேலே போகும், மேலே விழுந்தால் கீழே விடும். ஸோ அப்படி தான் அது ப்ளே அவுட் ஆகும். இந்த சார்ட்டில் பாருங்கள் இது வந்து மேஜரான ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு இது வந்து கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா பிட்காயின் வந்து ஒரு நல்ல பாட்டம் எடுத்துருக்கு இப்போதைக்கு அப்படின்னு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரலாம். ஆனால் எனக்கு வந்து என்னென்னா இன்னும் வந்து எனக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு கீழே கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போனாலும் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். அது ஏன்றது நான் இந்த வீடியோ கடைசியில் என்ன சொல்கிறேன் நான். அதே மாதிரி நம்ம ஈத்தரியம் சார்ட்டில் பாருங்கள். ஈத்தரியம் சார்ட்டில் வீக்லியில் ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். இது எதை மீன் பண்ணுதுன்னா நமக்கு வந்து பேரிஷ் அப்படின்றது வந்து மீன் பண்ணுது. ஸோ இது பெரிஷாக இருக்கும்போது நமக்கு வந்து பிடிசியில் எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு வந்து கரெக்டாக பாட்டம் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு காட்டுது. ஸோ அதனால் இது ரெண்டுமே நமக்கு மாறி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. அப்படி தான் நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நான். ஏன்னா இங்கே மந்த்லியில் பாருங்கள், மந்த்லியில் பட்டர்ஃப்ளை ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து ப்ளே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ அதில் வந்து பட்டர்ஃப்ளை ஹார்மோனிக் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது போட்டிருப்பேன். மெயின் டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் 1350 1150 அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு வரும் இதில். ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல விழுவும் நம்ம சொல்ல முடியாது. வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு யோசிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதில் விழும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எக்ஸாக்டாக. அதே மாதிரி இதில் நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் சார்ட் வந்து பெருசாக எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸ் டேட்டா வந்து என்னோட இந்த சார்ட்டில் வந்து ப்ரீவியஸ் டேட்டா கிடையாது. நம்ம அது வேறு சார்ட்டில் தான் போகணும். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டேட்டா காட்டும். இதில் பாருங்கள் இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மேஜரான ட்ரெண்ட் லைன். இது வந்து ஒரு மந்த்லி ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் கவனிக்கல. ஏன்னா வந்து என்னோட சார்ட்டில் நான் யூஸ் பண்ணுற மேஜர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் டேட்டா கிடையாதுன்றதால அது மந்த்லியில் வந்து ட்ராப் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனில் பாருங்கள் ஒரு கரெக்டான இப்போ இருக்க ட்ரெண்ட் லைன் தான் கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ மந்த்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மந்த்லியில் நமக்கு வந்து 2 ஆர்டர் பிளாக் இருக்குது. அந்த 2 ஆர்டர் பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக் தான் இப்போதைக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் நம்ம சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இது மந்த்லின்றதால நமக்கு வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு கூட நம்ம வந்து க்ளோஸ் தூக்கிட்டு வந்து மேலே வச்சிடலாம். இது ஏன் சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் இந்த ஒரு விக்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு 50% மேலே வரும் இந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து நமக்கு 50% ட்ராப் ஆனால் கூட அது விக்காக தான் இருக்குமே தவிர நமக்கு வந்து ஒரு பாடி க்ளோஸாக இருக்காது. ஸோ அதனால் வந்து இது நம்ம மந்த்லின்றதால கொஞ்சம் உஷாராக தான் நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஸோ வீக்லியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போதைக்கு பாட்டம் ஆகிடுச்சு அப்படின்னு தான் காட்டுது. ஆனால் டெய்லி டைம் ஃப்ரேமில் எனக்கு வந்து இன்னும் ஒரு 1 more லோ இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இந்த மாதிரி காட்டுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வருதா, இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு இப்போதைக்கு வந்து கீழே வர மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இது லோ ப்ராபபிலிட்டி ட்ரெண்ட் லைன் தான். ஸோ அதனால் வந்து இது நம்ம பெருசாக மேஜராக எடுத்துக்க வேணாம். நம்ம இப்போ மேஜராக எடுத்துக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 200 மூவிங் ஆவரேஜ். 200 மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நமக்கு ஒரு மேஜராக ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நமக்கு வந்து க்ளோஸ் வச்சோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து ஹோல்ட் ஆகணும். மேலே ஹோல்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம டார்கெட் பார்த்தோன்னா இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து நமக்கு வந்து இப்போ கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி விழுந்தான் அப்படின்னா என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டார்கெட் தான் இங்கே இருக்கு பாருங்க இந்த லெவல். இது ஏன் சொல்கிறேன்னா நமக்கு மணி ஃப்ளோ பாருங்க கீழே இறங்கிட்டு வருது. ஆசிலேட்டரும் பாருங்க நமக்கு வந்து இதில் கர்வ் ஆகிற மாதிரி வருது. இது எதை மீன் பண்ணுதுன்னா இங்கே ரெட் டாட் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுது. அதே மாதிரி நமக்கு ஆர்எஸ்ஐலையும் பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து இப்படி வந்துட்டு இப்படி போகலாம். இப்படி போனால் கூட நமக்கு வந்து இதில் டைவர்ஜன் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ 1 செகண்ட் இப்படி கீழே விழுந்தால் கூட இது வந்து நமக்கு வந்து ட்ரிபிள் டைவர்ஜன் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால வந்து இந்த இடத்து வரைக்கும் நமக்கு வந்தால் கூட நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது இப்போதைக்கு. ஆனால் நமக்கு வந்து எப்போ வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக செல்லாக மாறிடுவேன் அப்படின்னா யூஎஸ்டி சார்ட்டில் போயிட்டு நமக்கு வந்து எப்போ வீக்லி க்ளோஸ் வந்து இந்த இடத்துல மேலே வைக்கிறானோ, இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் மேலே இன்னைக்கு வீக்லி க்ளோஸ் இங்கே மேலே வச்சுட்டான் அப்படின்னா பிட்காயின் வந்து செல்லிங் மோடுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டான் அப்படின்னு வந்து கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து வீக்லி க்ளோஸ் மேலே வைக்காத வரைக்கும் நமக்கு வந்து இப்போதைக்கு கீழே தான் விழுவோம். இது கீழே விழுந்தா அப்படின்னா பிடிசி வந்து மேலே விழும், மேலே போகும். இதே மாதிரி வந்து நான் 4Rல வந்து செட்டப் ஒன்று போட்டுருந்தேன் குரூப்பில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குரூப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து சாட்டர்டே அப்டேட் பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஃப்ரைடே ஈவினிங்கா இல்லை சாட்டர்டேவான்னு தெரியல. ஸோ அப்டேட் பண்ணியிருந்தேன். யூஎஸ்டி சார்ட்டில் வந்து இந்த இதில் பிரேக் டவுன் பண்ணா அப்படின்னா ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் கீழே போவோம் அப்படின்னு போட்டிருந்தேன். அப்படி இல்லைனா இங்கிருந்தே மேலே போவோம் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி பாருங்கள், நம்ம யூஎஸ்டி சார்ட் போயிடலாம். 4Rல நமக்கு இதுதான் மேஜரான ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், நான் வந்து இந்த இதில் பிரேக் டவுன் பண்ணாதுக்கு முன்னாடி இந்த இதில் போட்டிருந்தது. இப்போ பிரேக் டவுன் பண்ணி இங்கே ரீடெஸ்ட் வச்சுட்டு இப்போ கீழே போயிட்டு இருக்கான். இது வந்து ரீடெஸ்ட் வச்சா அப்படின்னா கீழே தான் கட் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்வேஸில் போயிட்டு இருக்கான். ஸோ இது சைட்வேஸில் இப்படி போகிறான் அப்படின்னா இந்த இடம்லாம் வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் வச்சதுக்கப்புறம் சைட்வேஸ்லாம் போகக்கூடாது. ரொம்ப நேரம் போனோம் அப்படின்னா அதில் வந்து என்ட்ரி வந்து கட் பண்ணிடணும். இப்போ இதே நம்ம 1Rல போயிருந்தால் நமக்கு அங்கே என்ட்ரி பாருங்கள். ஸோ இது வந்து 4R நமக்கு ட்ரெண்ட் லைன். இது நமக்கு 1Rல பாருங்கள் ஒரு நல்ல பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கான். அந்த பேட்டர்னோட இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீடெஸ்ட் எப்படி நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் 4Rோட ட்ரெண்ட் லைனோட ரீடெஸ்ட். இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரு ஆகிருப்போம்னு வச்சுங்க. இந்த இடத்துல என்ட்ரு ஆகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த இடத்துல 1Rல ஒரு ட்ரெண்ட் லைன் வருது, 4Rோட ட்ரெண்ட் லைன் ஒன்று வருது. ரெண்டுமே மீட் ஆகிற இடம் இந்த இடம். அது இல்லாமல் நமக்கு வந்து 4Rல பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 4Rல நமக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல இதுதான் ஆர்டர் பிளாக். நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தோன்னா இங்கே மேலே தான் வைப்போம். ஸோ ஆர்டர் இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். நம்மளோட என்ட்ரி நம்மளோட எக்ஸிட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துலையும் ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. நமக்கு இந்த இடத்துல ஒரு மேஜரான ட்ரெண்ட் லைன் வருது. அந்த ட்ரெண்ட் லைனை கீழே பிரேக் டவுன் பண்ணி இங்கே க்ளோஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்து வந்து கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் இது பிரேக் டவுன் பண்ணல, நம்ம வந்து விற்க தான் விட்டுட்டோம். அதனால் வந்து இந்த ட்ரேட் வந்து இவ்வளோ தான், சின்ன ப்ராஃபிட்டில் வந்து எக்ஸிட் ஆகிருக்கணும். இந்த இடத்துல நமக்கு பிடிசி வந்து எந்த அளவுக்கு மூவ் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பிடிசி 1R வந்துட்டேன் நான். 1Rல எனக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து எனக்கு யூஎஸ்டியில் எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இந்த இடத்துல வந்து எனக்கு எவ்வளோ பெரிய பம்ப் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நியர்லி 3% வரைக்கும் எனக்கு பம்ப் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ இந்த இதில் போட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 3% வந்து எனக்கு கரெக்டாக ப்ராஃபிட்டபிள் இருந்திருப்பேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம யூஎஸ்டி சார்ட்டை வச்சு நம்ம பிடிசி வந்து ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி ஸோ நம்ம யூஎஸ்டி சார்ட்டை வச்சு நம்ம இந்த மூவ் வந்து நம்ம பிடிச்சாச்சு கரெக்டாக, புரியுதுங்களா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ட்ரெண்ட் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. பிரேக் டவுன் ஆகி எனக்கு வந்து இந்த இடத்துல இப்போ ரீடெஸ்ட் வச்சிருக்கு. ரீடெஸ்ட் வச்சது எனக்கு இங்கே ரீடெஸ்ட் வைக்கலாம், இங்கே ரீடெஸ்ட் வைக்கலாம். ஸோ ரீடெஸ்ட் வந்து நம்ம 2 இடத்துல வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி வருது. இப்போ அதே மாதிரி என்னோட இண்டிகேட்டர்லையும் பாருங்கள் மணி ஃப்ளோ வந்து நமக்கு வந்து இன்னும் பேரிஷாக தான் இருக்குது. பட் நமக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்கு. ப்ளஸ் ட்ரெண்டில் வந்து ரீடெஸ்ட் பண்ணுது. நமக்கு வந்து ஆசிலேட்டரும் பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ப்ரைஸ் இந்த இதில் வந்து எக்ஸாஸ்ட் ஆக போகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ அதனால் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு கரெக்டாக. ஸோ இதை வச்சு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன், இது வந்து எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். நமக்கு இந்த இடத்துல வந்து கீழே தான் விழ போகிறோம் அப்படின்றது வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். ஸோ அப்படி தான் வந்து நம்ம ட்ரேட் எடுப்போம். மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு சிலருக்கு புரியல அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ப்ரோ ஒரு டைம் ஃப்ரேமில் மேலே போகும்னு சொல்கிறீங்க, இன்னொரு டைம் ஃப்ரேம் கீழே போகும்னு சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி யோசிக்கிறீங்க. பட் அப்படி கிடையாது. இது நீங்கள் வந்து இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எனக்கு இப்போ நான் வந்து வீக்லியில் எனக்கு பிடிசி பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பாட்டம் வச்சுட்டான். இப்போ இந்த இடத்துலேருந்து எனக்கு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு வந்து டோட்டல் அந்த சார்ட்டை வச்சு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. இப்போ எனக்கு இந்த இதில் வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் வந்து நான் டெய்லி டைம் ஃப்ரேம் வரேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் சார்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து இந்த மூவிங் ஆவரேஜ் ரெஸ்க் பண்ணி இங்கேருந்து கீழே வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ வந்து பிடிசி வீக்லியில் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்கான், டெய்லியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேரிஷாக இருக்கான். அதுவே நான் இப்போ வந்து 4Rல இல்லை 1Rல போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ட்ரெண்டு வேறு ட்ரெண்டில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னோட சார்ட்டோட டைம் ஃப்ரேம் வந்து கரெக்டாக பாருங்கள். ஸோ நீங்கள் சார்ட்டோட டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். இது வந்து பேரிஷ் எந்த டைம் ஃப்ரேமில் பேரிஷாக இருக்கும், எந்த டைம் ஃப்ரேமில் வந்து புல்லிஷாக இருக்கும் அப்படின்றது. ஈத்தீரியம் டெய்லி சார்ட்டில் பாருங்கள், பெருசாக வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா வந்து மூவ்மெண்ட்டே பெருசாக இல்லை, வெறும் ஜஸ்ட் சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கான். இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஈத்தீரியமில் பெருசாக அப்டேட் கிடையாது டெய்லியில். நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா 4R 1R அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வாலடைல் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து அது ட்ரேட் பண்ண முடிச்சா ட்ரேட் பண்ணுங்கள். இதில் பெருசாக மூவ்மெண்ட் எதுவும் இல்லை இப்போதைக்கு ஈத்தீரியமில். ஐ திங்க் இந்த வீடியோவில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.